ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா, 2 லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட்ல லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் இல்லையா? நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஃபுல்லாமே லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. செகண்ட் லிஸ்ட்ல இன்னொரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. மூணாவது லிஸ்ட்லயும் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸை ஒரு இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 இருக்கிறத 321 அப்படின்னு மாத்த போறோம். ஒரு டெசிமல் நம்பர். ஓகே, 321 ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இல்லையா? ஸோ 321 ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். 567 அப்படின்றத 765 அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ரிவர்ஸ் பண்ணது வந்து 7,6,5 கிடையாது. இட் இஸ் 765 ஒரே நம்பர் இன்டீஜர். ஸோ இங்க லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் இருக்கு, இங்க ஒரே ஒரு இன்டீஜர் இருக்கு. ரைட். அடுத்து சம்முன்னு ஒரு லிஸ்ட். இதுதான் வந்து ரிசல்ட். இந்த ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த லிஸ்ட் 1யும் லிஸ்ட் 2வையும் ரிவர்ஸ் பண்ணிட்டு சம் பண்ணிருக்கோம் இல்லையா? 321 அண்ட் 765 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1086 வருது. இந்த 1086 இண்டிவிஜுவல் டிஜிட்ஸா ஸ்பிளிட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ஒரு லிஸ்டா பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, 2 லிஸ்ட் இன்புட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸை ஒரு இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த ரிவர்ஸ் ஆர்டர் 1 2 3னா 3 to 1, 5 6 7னா 765 ரிவர்ஸ் ஆர்டர்ல ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா 1086 வருது. இதை இண்டிவிஜுவல் டிஜிட்ஸா ஸ்பிளிட் பண்ணி ரிவர்ஸ்ல லிஸ்ட்ல ஆட் பண்ண போறோம். ஓகேவா? இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுத போறோம். டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி நம்ம அதை கால் பண்ண போறோம். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் we'll go and solve the actual problem. என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இந்த லைன் நம்பர் 2ல 1, 2, 3 321 மாத்த போறோம். என்ன பண்ணலாம்? க்ளூ. இந்த ஆன்சர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், முன்னாடியே சால்வ் பண்ணிருக்கோம் சிமிலர் ப்ராப்ளம். என்ன பண்ணலாம்? கெஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. ஓகே, அமிர்தா. ஆனா இது கம்பைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணலாமா? ஓகே. ஸோ மோஸ்ட்லி இன்டர்வியூஸ்ல வந்து இந்த மாதிரி ஆன்சர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் நம்பரா கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நியூமரிக்கல் ஆப்ரேஷன் தான். நம்பரை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி பண்ணாம நியூமரிக்கல் ஆப்ரேஷன் என்ன பண்ணலாம்? நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான், லாஜிக் எல்லாமே கரெக்ட் தான், ஆன்சர் வரும். பட் இன்டர்வியூல பொதுவா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, பைத்தான்ல இது நீங்க ஈஸியா பண்றீங்க இல்லையா? இதே ப்ராப்ளம் உங்களை சி லாங்குவேஜ்ல எழுத சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்ட்ரிங்கை நம்பரா கன்வெர்ட் பண்றது, நம்பரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றது, கன்காட்டினேட் பண்றது, இதெல்லாம் வந்து பைத்தான்ல ஈஸியா பண்ணிடலாம். ஒருவேளை சி லாங்குவேஜ்ல எழுத சொன்னாங்கன்னா இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். டிபிக்கலி இன்டர்வியூவர்ஸ் won't expect that kind of answer. ஸோ நம்பர்ஸ் அப்படின்றதுனால நம்ம நியூமரிக்கலா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். பட் நீ சொன்ன ஆன்சர்ல தப்பு கிடையாது, இட்ஸ் 100% கரெக்ட். பட் வி ஆர் டேக்கிங் சொல்யூஷன் நம்பர் 2. நீ சொல்றது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், நம்ம செகண்ட் சொல்யூஷன் பார்க்க போறோம். ரைட். அடுத்து யாரோ அன்மியூட் பண்ணி பேசுனீங்க, யாரு? சார், வார் லூப் யூஸ் பண்ணி நெகட்டிவ் இண்டெக்ஸ் பண்ணி பேக் சைட் லைன் பிரிண்ட் பண்ணி அதை எண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது 3 to 1 அப்படி 3 to 1 பிரிண்ட் ஆகும். ஆனா எனக்கு தேவை நம்பர் வந்து 3 to 1 கிடையாது, 321 ஒரே நம்பர். அப்புறமா அது இன்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சார். அதுதான் எப்படி பண்றது? அது சார் இன்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல ஸ்ட்ரிங் டு இன்ட்.
நம்ம கிட்ட தான் ஸ்ட்ரிங்கே கிடையாது, எல்லாமே இன்டீஜர் தானே. ஸோ ஸ்ட்ரிங் டு இன்ட்னு மாத்துறதுக்கு ஸ்ட்ரிங் எங்க இருந்து வந்தது? ஓகே ஓகே. நம்பர் ஈக்குவல் டு 321 இப்படிதான் வரணும். இதுதான் என்ன பண்ணலாம். ஒரு சிமிலர் ப்ராப்ளம் தான் ரீசெண்டா சால்வ் பண்ணும் இன் ஒன் ஆஃப் த ஃபியூ லாஸ்ட் கிளாஸஸ். என்ன பண்ணும்? டிஜிட்ஸை வச்சு என்னவோ பண்ணோம். என்ன பண்ணும்? பாசிங் இன்டிஜர்ஸ். அதான் சார். ஓகே, ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சரி, 3 to 1 வந்து அடுத்தது 1,2,3 123 எப்படி மாத்துறது? இத 123 எப்படி மாத்துறது? ஓகே, கரெக்டா? நான் போட்டிருக்கிறது கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். இன்னும் 3 பேரு. கரெக்ட். எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஸோ கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுச்சுன்னா யார் யார் ஆன்சர் சொல்லலன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் நான். ஓகே, இப்போ 1,2,3 123ன்னு மாத்துறதுக்கு நான் இந்த லாஜிக் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ அதை 321 மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? த்ரீ இன்டூ 100, 2 இன்டூ 10 அந்த மாதிரி. ஓகே, அது ரிவர்ஸ்ல பண்ணணும் இல்லையா? லெஃப்ட் டு ரைட் பண்ணதை ரைட் டு லெஃப்ட் பண்ணணும். ஸோ 3 இன்டூ 100 பிளஸ் 2 இன்டூ 10 பிளஸ் 1 இன்டூ 1. ஸோ 10 power 0, 10 power 1, 10 power 2. 10 power 0 வந்து 1 இல்லையா? எனிதிங் பவர் 0 இஸ் 1. ரைட்? இப்போ என்ன பண்ண போறோம்னு புரியுதா? எஸ் சார். என்ன பண்ணலாம் இப்போ? லென்த் கண்டுபிடிக்கலாம் சார். அதுக்கப்புறமா அந்த பேசிஸ்ல நம்ம எந்த டிஜிட்க்கு எந்த 10 பவர் கொடுக்கணும்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு என்ன பண்ண போறோமோ அதே தான் செகண்ட் லிஸ்ட்டுக்கும் பண்ண போறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்ணோம், செகண்ட் லிஸ்ட்டை ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு என்ன பண்ண போறோமோ அதே தான் செகண்ட் லிஸ்ட்டுக்கும் பண்ண போறோம். கரெக்டா? எஸ் சார். அப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டெஃப் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா கன்வெர்ட் லிஸ்ட் டு நம்பர். இதுக்கு பராமீட்டர் ஒரு லிஸ்ட். எஸ் சிவரஞ்சனி. சார் நீங்க 8th ஸ்டேட்மெண்ட்ல 3 into 100 plus 2 into 10 போட்டிருக்கீங்களா சார்? இந்த மாதிரி இங்க வந்து 3 2 இந்த மாதிரி நீங்க இது இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்களா சார்? ஓகே, 1,2,3. ஆமா சார். இதுக்கு பதிலா வந்து இது இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணலாம்ல சார்? அது இண்டெக்ஸே கிடையாது. நான் இங்க போட்டிருக்கிறது இண்டெக்ஸ் கிடையாது, நான் போட்டிருக்கிறது நம்பர். இப்போ 4,8,9 அப்படின்னா 489 வரணும். எப்படி வரும்? 4 into 100. இல்ல சார், அது என்னன்னா அப்ப வந்து லிஸ்டோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் into 100 இந்த மாதிரி போட முடியாதா சார்?
லிஸ்டோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா எது? 9ஆ? இல்ல சார், நான் வந்து 4க்கு 100க்கு சொல்றேன் சார். சரி, நீ சொல்றத சொல்லு, நான் அப்படியே டைப் பண்றேன். சார் இது இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இது டிக்ளேர் பண்ணி எழுதுற மாதிரி சார். புரியல, நீ சொன்னீங்கன்னா நான் அப்படியே டைப் பண்றேன். சார் எனக்கு சின்டெக்ஸ் தான் சார் மறந்து போச்சு, பட் கான்செப்ட் ஞாபகம் இருக்கு சார். எனக்கு கான்செப்டே சொல்லு. சார் நம்பர் இப்போ 9 இத பண்ணணும், நம்பர் 8 இத பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லு. சார் சார் இங்க வந்து 4, 8, 9 இந்த மாதிரி நீங்க ஹார்ட் கோட் பண்ணிருக்கீங்களா சார்? இந்த மாதிரி இது ஸ்லாஷ் கமெண்ட்ல போட்டு இது வந்து இப்ப வந்து லிஸ்ட் இது வந்து இந்த மாதிரி பண்ணாம இது இந்த லிஸ்ட்ல இருந்தே வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இது 0 இண்டெக்ஸ்ல 4 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 8 இருக்கு, இந்த மாதிரி அதுல இருந்து எடுத்து பண்ற மாதிரி கேக்குறேன். ஓகே ரைட். 0 இண்டெக்ஸ்ல 4 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 8 இருக்கு, அதுக்கப்புறம் 9 இருக்கு. ஓகே ஃபைன். அத வச்சு என்ன பண்ண போறோம் அடுத்து? அத வச்சு வந்து இங்க மல்டிப்ளை பண்ண முடியாதா சார்? அந்த 4க்கு பதிலா அந்த இண்டெக்ஸ் அந்த இத வச்சு 100 இந்த மாதிரி. சரி, நம்ம டிஜிட் பார்சிங் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணோம்? டிஜிட் பார்சிங்கா சார்? நம்பரை ரிவர்ஸ் பண்றதுக்கு என்னவோ பண்ணோம் இல்லையா? என்ன பண்ணோம்? மாடுலஸ் யூஸ் பண்ணோம் சார். ஓகே, நான் லாஜிக் கேக்குறேன், என்ன பண்ணோம்? சோ எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோன்றத மறந்துருங்க, எப்படி சால்வ் பண்ணோன்றத பாருங்க. எஸ் சார். சோ இப்போ 321 ஒரு நம்பர் இருக்கு, அது ரிவர்ஸ் பண்ணி 123ன்னு பிரிண்ட் பண்ணணும். ரெண்டும் நம்பர் தான். எஸ் சார். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணும்? ஓகே, அந்த கிளாஸ் வீடியோவை இன்னொரு தடவை எடுத்து பாருங்க, சரியா? எடுத்து பார்த்தா இதுல என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரைட், ஓகே. சோ இப்போ 489 கிடையாது, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி 1, 2, 3 123 இந்த நம்பரை நான் எடுத்துக்கிறேன். இந்த நம்பர்ல 1 into 100, 2 into 10, 3 into 1 இந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு தேவையான ஆன்சர் 123 கிடையாது, 321 இல்லையா? சோ நான் ரைட் டு லெஃப்ட் எடுக்கக்கூடாது, லெஃப்ட் டு ரைட் எடுக்கக்கூடாது, ரைட் டு லெஃப்ட் எடுக்கணும். சோ 321. 0 இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ கமான், 0 இண்டெக்ஸ்ல 1 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல 3 இருக்கு. இதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பரை எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? இங்க எது கூட மல்டிப்ளை பண்ணிருக்கோம்? 1 கூட சார். சோ 1ன்றது 10 பவர் வாட்? 10 power 0. 10 பவர் 0 இல்லையா? சோ இண்டெக்ஸ் 0 10 பவர் 0, இண்டெக்ஸ் 1 10 பவர் 1, இண்டெக்ஸ் 2 10 பவர் 2. கரெக்டா? இண்டெக்ஸ்க்கும் அந்த நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ண போறோம்ன்றதுக்கும் ரிலேஷன்ஷிப் காரலேட் பண்ண முடியுதா? ஒன் 123 ரிவர்ஸ் பண்ணணும்னா நீங்க 3 into 100, 2 into 10, 1 into 1 இப்படிதான் பண்ணுவீங்க. அப்பதான் 300 plus 20 plus 1 321 கிடைக்கும். கரெக்டா? இதுல கமா 4 போட்டா கூட இப்ப என்ன வரும்? 4 into 1000 plus இப்படி வரும். கரெக்டா? Yes sir.
இந்த மாதிரி எத்தனை நம்பர் போட்டாலும் லாஸ்டா வர நம்பருக்கு இன்டூ 10 போட்டு போயிட்டே இருக்க போறோம். அப்போ 4க்கு வந்து இண்டெக்ஸ் 3 which is 10 power 3. 10 power 3 வந்து 1000. இப்படிதான் வந்திருக்கு இல்லையா? சோ இதை எப்படி வந்து சால்வ் பண்ண போறோம்? இண்டெக்ஸ் வந்து ரைட் டு லெஃப்ட் ஒவ்வொரு இண்டெக்ஸா எடுத்தோம் இல்லையா? இந்த லிஸ்டுக்கு லெங்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு லிஸ்டுக்கு லெங்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்க, யாராவது ஆன்சர் சொல்லுங்க. ஒரு லிஸ்டுக்கு லெங்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு லிஸ்ட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அதுதான் லெங்த். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். லென்த் ஆஃப் யூஸ் பண்ணுவோம் சார். print length of list. அதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? பேசிக்கான கொஸ்டினுக்கு எல்லாரும் அமைதியா இருந்தா எனக்கு பதட்டமாகுது. ஓகே, சோ இந்த லிஸ்ட்ல எல்லா லெங்த்ல இருக்கிற எல்லா இண்டெக்ஸையும் நம்ம பாஸ் பண்ண போறோம் இல்லையா? ரிசல்ட் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு நம்பர் வேணும். அது 0ன்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் I in range of len of list. சோ I வந்து 0 வரும். ஓகே, 0 இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 1 இருக்கா? 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும் இப்போ? 1 கூட 1 சார். ஓகே, அப்போ 1ன்றது எப்படி எடுக்கிறது? இந்த லிஸ்ட்ல இருந்து 1ன்ற நம்பரை எப்படி எடுக்கிறது? எனக்கு வந்து இந்த 1ன்ற நம்பர் மட்டும் எடுக்கணும். அந்த லிஸ்ட்ல 4 நம்பர் இருக்கு இல்லையா? அதுல அந்த 1 எப்படி எடுக்கிறது? அந்த இண்டெக்ஸ் போடலாம் சார். ஓகே, இண்டெக்ஸ் லிஸ்ட் ஆஃப் 0 I இல்லையா? சோ நம்பர் பிளஸ் ஈக்குவல் டு நம்பர் பிளஸ் லிஸ்ட் ஆஃப் I. அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? லிஸ்ட் ஆஃப் Iன்றது 1, ரைட்? 1 கூட எதை மல்டிப்ளை பண்ண போறோம்? 10 to the power 0. ஓகே, 10 power 0 இல்லையா? சோ இன்டு 10 பவருக்கு வந்து ஸ்டார் போடுவாங்க. 10 power 0 போடுறதுக்கு பதிலா 10 power I போட போறேன். ஏன்னா I is 0. நெக்ஸ்ட் டைம் I 1 ஆயிடும், அடுத்து I 2 ஆயிடும் இல்லையா? இங்க எப்படி நம்ம இங்க 0 10 power 0 1 10 power 1 2 10 power 2 100. அப்போ இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போகுது இல்லையா? சோ அதனால I என்ற வேரியபிளை நான் யூஸ் பண்றேன். ஓகே, பவருக்கு வந்து இது பைத்தான் ஸ்பெசிபிக் சின்டாக்ஸ். ஸ்டார் போட்டீங்கன்னா பவர்னு அர்த்தம். நீங்க ஸ்டார் போடாம வெறும் ஐ மீன் 2 ஸ்டார் போடாம ஒரே ஒரு ஸ்டார் போட்டீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டபுள் ஸ்டார் போட்டீங்கன்னா பவர், 10 power I. இது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ரிட்டர்ன் நம். ஸோ ஒரு லிஸ்ட்டை பராமீட்டரா வாங்குறோம், அந்த லிஸ்ட்டை நம்பரா கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளவுதான். ஓகே, ஒரு லிஸ்ட் பராமீட்டரா வாங்குறோம், அதை ப்ராசஸ் பண்றோம், ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்றோம், அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்றோம். சரி, இப்போ இந்த லிஸ்ட்டை நான் கட் பண்ணி நான் கீழே போடுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் இல்லையா? ஸோ இதை நான் கீழே போடுறேன். கீழே போட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு கன்வெர்ட் லிஸ்ட் டு நம்பர் ஆஃப் லிஸ்ட் 1. பிரிண்ட் ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்றேன். ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபோர் 3 2 1 நான் எதிர்பார்த்த நம்பர் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ இந்த 4 எடுத்துட்டேன்னா 1 2 3க்கு பதிலாக 3 2 1 வரணும். 3 2 1 வந்துருச்சு. சொல்லு சிவரஞ்சனி. சார் இங்க 11th ஸ்டேட்மெண்ட்ல இருக்க இந்த நமக்கு கொடுத்த நீங்க லாஜிக் மட்டும் எனக்கு புரியல சார்.
ஓகே, டீபக் பண்ணி பார்ப்போமா? கொடுத்துருக்க நம்பர் 1 2 3 இல்லையா? நீ அந்த நம்பர் பார்சிங் ப்ரோக்ராம் அப்போ கிளாஸ் அட்டன் பண்ணியாமா? சார் பாதியில தான் சார் ஜாயின் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் மீதி பாதியை ஃபர்ஸ்ட் பாதியை ரெக்கார்டிங் பாத்தியா? அது ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ரைட். அது அப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே எடுத்து பார்க்கணும், இல்லைன்னா புரியாது. ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ ஐ வந்து ஃபர்ஸ்ட் 0 0 இண்டெக்ஸ்ல 1 இருக்கு. 1 கூட நம்ம 10 பவர் 0 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 பவர் 0 வந்து போடுவோமா? 10 பவர் 0. ஸோ இங்க வந்து வாட்ச்ல ஆட் பண்ணி பார்ப்போம். இங்க வாட்ச்ன்னு இருக்கு இல்லையா? இதுல நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 பவர் ஐ வந்து 1. ஐயோட வேல்யூ என்ன? 0. ஸோ 10 பவர் 0 வந்து 1. லிஸ்ட் ஆஃப் ஐ வந்து 0 இண்டெக்ஸ். 0ல 1 இருக்கு. ஸோ 1 இன்டூ 10 பவர் 0 வந்து 1. 1 இன்டூ 1 1. நம்பர்ன்ற வேரியபிள்ல இப்போ 0 இருக்கு. அந்த 0 கூட 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்பர்ன்ற வேரியபிள்ல 0 இருக்கு. அந்த 0 கூட 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ரிசல்ட் வந்து 1. அடுத்து ஐன்ற வேரியபிள் அடுத்ததுக்கு போகுது. இண்டெக்ஸ் வந்து அடுத்த இண்டெக்ஸ் வந்து 1. 10 பவர் 1 வந்து 10 இல்லையா? 10 பவர் 1 வந்து 10. இப்போ ஐயோட இண்டெக்ஸ் 1. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு. 2 இன்டூ 100 சாரி 2 இன்டூ 10 20. 20ய நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்க நம்பரோட நம்ம ஆட் பண்ண போறோம். ஏற்கனவே நம்பர்ன்ற வேரியபிள்ல 1 இருக்கு. 1 கூட இந்த 20ய ஆட் பண்ண போறோம். ஸோ வி கெட் 21. ஏற்கனவே நம்பர்ன்ற வேரியபிள்ல நம்ம 1ன்ற ரிசல்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அது கூட இப்ப நான் 20ய ஆட் பண்ண போறேன். இட் பிகம்ஸ் 21. அடுத்து ஐயோட வேல்யூ 2 ஆகுது. ஸோ 10 பவர் 2 100. 10 பவர் 2 100. 100 வந்து எது கூட மல்டிப்ளை பண்ண போறேன்? அந்த லிஸ்ட்ல இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸ்ல 3 இருக்கு. ஸோ 3 இன்டூ 100 300. ஏற்கனவே நான் 21 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? 21 கூட ஒரு 300 நான் ஆட் பண்ணனா 321. ஸோ 321. இதுக்கப்புறம் இண்டெக்ஸ் கிடையாது. 3 நம்பர் தான், லெங்த் 3 தான். ஸோ இண்டெக்ஸ் 0 1 2 3 இண்டெக்ஸ் தான். வி ஆர் ரிட்டர்னிங் த ரிசல்ட். அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்ண நம்பரை ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றோம். ஸோ இன்னும் டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0. ஸோ ஒரு இன்டர்வியூல இந்த ப்ரோக்ராமை டீபக் பண்ணி காட்டுங்க, பேப்பர்ல டீபக் பண்ணி காட்டுங்க அப்படின்னா திஸ் இஸ் வாட் யூ ஷுட் டூ. ஐ ஈக்குவல் டு 0. ஐ ஈக்குவல் டு 0. ஐ ஈக்குவல் டு 0 இருக்கும் போது லிஸ்ட் ஆஃப் ஐல என்ன இருக்கு? லிஸ்ட் ஆஃப் 0ல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகே, நம்பர்ன்ற வேரியபிள்ல என்ன இருக்கு? 0 இருக்கு இல்லையா? சோ நம்பர்ன்ற வேரியபிள்ல ஏற்கனவே 0 இருக்கு. 0 பிளஸ் லிஸ்ட் ஆஃப் ஐல என்ன இருந்தது? 1 சார். 1 சார். சோ 1 இன்டூ 10 பவர் ஐ. ஐயோட வேல்யூ என்ன? 0 சார். 0. 0. ஐயோட வேல்யூ 0. நான் அதுக்கு தான் இங்க ஃபர்ஸ்டே எழுதியிருக்கேன். ஐயோட வேல்யூ 0. ஸோ 10 டபுள் பவர் 0 which is equal to 1. 0 plus 1 into 1 1. அடுத்து ஐயோட வேல்யூ 1. அடுத்த ஐட்ரேஷன்ல லிஸ்ட் ஆஃப் ஐ. ஸோ லிஸ்ட் ஆஃப் 1 என்ன இருக்கு? 2 சார்.
2 இல்லையா? ரைட். நம்பர் வேரியபிள்ல ஏற்கனவே என்ன இருக்கு? 0. ஆஹா, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல தான் 0. Actually, இப்போ 1 ஆயிடுச்சு sir. 1 ஆயிடுச்சு இல்லையா? நம்பர் வேரியபிள்ல 0 கிடையாது, 1 இருக்கு. ஏன்னா இங்க நம்ம அதை தான் கால்குலேட் பண்ணோம் 0 ஐட்ரேஷன்ல. ஸோ 1 பிளஸ் லிஸ்ட் ஆஃப் ஐ. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐல என்ன இருக்கு? 2 sir. 2. ஸோ ஐயோட வேல்யூ 1, லிஸ்ட் ஆஃப் ஐ வந்து 2. 2 இன்டூ 10 பவர் என்ன வரணும்? 10 பவர் ஐனா என்னது? 1 sir. 1. ஓகே. ஸோ ஐயோட வேல்யூ 1. இப்போ 2 இன்டூ 10 பவர் 1 வந்து 10. 2 இன்டூ 10 20. 20 பிளஸ் 1 21. இப்போ நம்பர் வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கு? 21. 21. ரைட். இப்போ மூணாவது ஐட்ரேஷன் ஐயோட வேல்யூ 2. லிஸ்ட் ஆஃப் ஐல என்ன இருக்கு? 3 sir. 3. ஓகே. இப்போ நம்பர்ல ஏற்கனவே என்ன இருக்கு? 21. ஓகே. 21 பிளஸ் லிஸ்ட் ஆஃப் ஐல என்ன இருக்கு? 3 இன்டூ 10 பவர் 2. 10 பவர் 2. ஸோ 10 பவர் 2 100. 3 இன்டூ 100 300. 300 பிளஸ் 21 321. 21. ஓகே. ஸோ இதுதான் நம்பர்ன்ற வேரியபிள்ல இப்படிதான் கால்குலேட் ஆகும். இன்டர்வியூல உங்களை டீபக் பண்ணி காட்டுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன வரும்னு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா திஸ் இஸ் வாட் யூ ஷுட் பி டூயிங். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயா இப்படிதான் வரும் அப்படின்றது நீங்க இப்படிதான் எழுதி காட்டணும். எல்லா டைமும் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து ப்ரோக்ராம் எழுத சொல்ல மாட்டாங்க. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்கன்னா நம்ம உட்காந்து கடன்னு டைப் பண்ணிட்டு எரர் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ப்ரோக்ராம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் ஆகலன்னா பிளஸ் மைனஸ் ஆக்குவோம், மைனஸை பிளஸ் ஆக்குவோம், மல்டிப்ளிகேஷனை டிவிஷன் ஆக்குவோம், என்னென்னவோ பண்ணி பார்ப்போம். அது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அப்படி பண்ணக்கூடாது. ஓகே. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் போடும் போதே நம்ம இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்ற லாஜிக்கை மைண்ட்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வி ஷுட் ஸ்டார்ட் ரைட்டிங். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி கிளியர். ஓகேவா? ட்ரையல் அண்ட் எரர் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பிளஸ் மைனஸ் பொதுவா வந்து நீங்க லேப் எக்ஸாம்லலாம் அதெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப்ல ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ரோக்ராம் நீங்க சால்வ் பண்றீங்க, ஆன்சர் வரல அப்படின்னா இண்டெக்ஸ் 0வை 0+1 போட்டு பார்ப்பீங்க, i+1 இல்லைன்னா i-1 ஏதோ ஒண்ணு மாத்தி பார்ப்பீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல. அதை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, ஒரு சர்ஜரி ஒண்ணு பண்ணணும். டாக்டருக்கு வந்து திடீர்னு எந்த இடத்துல கட் பண்ணணும்னு தெரியல, சரி குத்து மதிப்பா எல்லா இடத்துலயும் கட் பண்ணி வைப்போம் அப்படின்னு பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட டாக்டர் கிட்ட நம்ம போக மாட்டோம் இல்லையா? தட் இஸ் நாட் ப்ரொஃபஷனல். அப்படி பண்ணாங்கன்னா அது வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னு அர்த்தம். ட்ரையல் அண்ட் எரர்ல பண்றது வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், என்ன பண்றோன்றதே தெரியாம பண்றது. சரி குத்து மதிப்பா எடுத்து கல் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பா பண்றது தட் இஸ் நாட் த ரைட் வே. என்ன பண்ண போறோன்றது தெரிஞ்சு ஒரு பிளானோட நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லாமயே இந்த ப்ரோக்ராமை பேப்பர்லயே சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி நீங்க ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு போனீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க, பேப்பர்ல தான் எழுத சொல்லுவாங்க. பேப்பர்ல நீங்க இப்படிதான் எழுதணும். இதே மாதிரி ஒரே லைன்ல எழுதணும்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 0. அந்த டைம் இதுல என்னென்ன வேரியபிள் இருக்கோ எல்லா வேரியபிளுக்கும் நான் வேல்யூ எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன வேரியபிள் இருக்கோ அந்த எல்லா வேரியபிளுக்கும் நான் வேல்யூ எழுதியிருக்கேன். அந்த வேல்யூவை நான் ரீப்ளேஸ் பண்ணி நான் காட்டியிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி தான் நீங்களும் சால்வ் பண்ணணும். ஓகே. ஒரு லிஸ்ட்டை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், ஒரு ரிசல்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது ரிசல்ட் 1ன்னு நான் வச்சுக்கிறேன். அடுத்த நம்பர் லிஸ்ட் 2 ஈக்குவல் டு 5 6 7 5, 6, 7. இது எப்படி ரிவர்ஸ் பண்றது நம்பரா? அதே ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த லிஸ்ட்டை மட்டும் பாராமீட்டரா கொடுத்தா போதும்.
ஓகே, அதே ஃபங்க்ஷனுக்கு இந்த லிஸ்ட்டை மட்டும் பராமீட்டரா கொடுத்தா போதும். ரிசல்ட் 2 ஈக்குவல் டு கன்வெர்ட் லிஸ்ட் டு நம்பர் ஆஃப் லிஸ்ட் 2. ஸோ ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷன் எழுதி வச்சிட்டோம்ல, ஒரு லிஸ்ட்டை நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிட்டோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த லிஸ்ட்டை கொடுத்தாலும், இப்போ இங்க 1 2 3 இங்க நம்பர் வந்து 1 2 3 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா எந்த நம்பர் கொடுத்தாலும் ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கும். நம்பர் வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு தான் நான் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷன் எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா கோடு ரீயூசபிள். ஓகே, இப்போ இதே மாதிரி 10 லிஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த கோடை 10 தடவை எழுத வேண்டாம். இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணா போதும். ரைட்டா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ரிசல்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ 765 பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் எடுத்துடலாம். 321 பிரிண்ட் போடல, பிரிண்ட் வந்து ரிசல்ட் 1 போட்டிருக்கேன், ரிசல்ட் 2. ஸோ 765 எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? 321 கிடைச்சிருச்சு, 765 கிடைச்சிருச்சு. அடுத்து எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ 321 765 எனக்கு இப்போ 1086 வேணும். அந்த 1086 நான் ஒரு லிஸ்ட்ல டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸா நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ 1086 sum equal to result 1 plus result 2. result 1 result 2 ஆட் பண்ணிட்டு print sum போட்டோம்னா 1086 வருதா? 1086 வருது. ஸோ இது வரைக்கும் நான் போட்டிருக்க ஸ்டெப்ஸ் கரெக்ட். இது வரைக்கும் நான் போட்டது கரெக்ட். இப்போ 1086 நான் ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி நான் ஒரு லிஸ்ட்டை நம்பரா கன்வெர்ட் பண்ணணும், ஒரு நம்பரை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கலாமா? def convert number to list. பாராமீட்டர் என்ன வாங்கணும்? sum. ஓகே, ஸோ சம்ன்றது கீழ இருந்து அனுப்பும் போது அது சம். ஆனா இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நம்பர் இல்லையா? அது சம்மா இருந்தா என்ன, ப்ராடக்டா இருந்தா என்ன, கோஷன்டா இருந்தா என்ன, இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவை ஒரு நம்பர், அவ்வளவுதான். வெளியில வந்து அது என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ராஜாவாவே இருந்தாலும் உள்ள போயிட்டா பேஷண்ட் தான் இல்லையா? சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு நம்பரை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணுது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவை ஒரு நம்பர். அது சம், ப்ராடக்ட், டிவைசர், நியூமரேட்டர், டினாமினேட்டர், இட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் அ நம்பர், அவ்வளவுதான். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகுது இல்லையா? அந்த லிஸ்ட்டை நம்ம ரிட்டர்னே போட்டுடலாம், ரிட்டர்ன் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம லாஜிக் எழுத போறோம். இந்த சம்முக்கு இதுதான் சிக்னேச்சர். ஒரு நம்பரை பராமீட்டரா வாங்குது, ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகுது. நான் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன், ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இந்த லிஸ்ட்ல எப்படி நான் இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இப்போ லாஜிக். ரைட்? இப்போ எனக்கு 1086 அப்படின்ற நம்பர் எனக்கு 1086 இது எனக்கு பராமீட்டரா வருது. இதை இண்டிவிஜுவல் டிஜிட்ஸா நான் எடுக்கணும். என்ன பண்ணலாம்? இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், நத்திங் நியூ. ஃபர்ஸ்ட் 100ஆல டிவைட் பண்ணிட்டு 6 தனியா எடுப்பேன் சார். எதால டிவைட் பண்ணனும்? 100ஆல டிவைட் பண்ணோம்னா 1086 100ஆல 1000ஆல டிவைட் பண்ணனும். ஓகே, 1000 னு உனக்கு எப்படி தெரியும்? அது ஏன் 10,000 கிடையாது? ஏன் 1 lakh கிடையாது? ஏன் 100 கிடையாது? 1000 னு உனக்கு எப்படி தெரியும்? சார் அந்த ரேஞ்ச் 1086 தான் இருக்கு. ஓகே, சரி, அப்ப என்ன பண்ணலாம்? ஃபார் I in range of 1000 இருக்கு, எப்படி போடுறது? லென்த் தான் சார் பண்ணுங்க.
இது நம்பர்ல எப்படி லெங்த் கண்டுபிடிக்க முடியும்? லென் ஆஃப் நம்பர் போட முடியுமா? நம்பருக்கு எப்படி லெங்த் கண்டுபிடிக்க முடியும்? சோ இது பண்ண முடியாது. நம்பர் இது. லிஸ்ட்டுக்கு லெங்த் கண்டுபிடிக்கலாம், ஸ்ட்ரிங்குக்கு லெங்த் கண்டுபிடிக்கலாம். இது நம்பருக்கு எப்படி லெங்த் கண்டுபிடிக்க முடியும்? என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே சால்வ் பண்ணிருக்கோம். யார் சொல்றீங்க? நான் மாடுலஸ் 10 யூஸ் பண்ணுவேன். சோ அப்ப ரிமைண்டர் மட்டும் வரும், லாஸ்ட் டிஜிட் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் லிஸ்ட்ல அப்பன் பண்ணா ஆனா ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். அப்படி பண்ணலாம். ஓகே, ரிவர்ஸ் ஆர்டர்ல வராது. ஓகே, அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ டிவைட் பண்ணி கோஷன்ட் கண்டுபிடிக்கணும், ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியுது இல்லையா? ரைட். என்ன பண்ண போறோம்னா இங்க ஃபர்ஸ்ட் 6 எடுக்க போறோம். 1086ல 6 முதல்ல எடுக்க போறோம். 6 எப்படி எடுக்க போறோம்? மாடுலஸ் 10 போட்டா 6 வந்துரும் இல்லையா? மாடுலஸ் 10 போட்டா 6 வந்துரும். அந்த 6 லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 6 எனக்கு இதுக்கப்புறம் தேவை கிடையாது. அந்த 6 எப்படி டிஸ்கார்ட் பண்றது? டிவைடட் பை 10 போட்டோம்னா ஃப்ளோர் டிவிஷன் 10 போட்டோம்னா 6 போயிடும். 108 மட்டும் தான் இருக்கும். ரைட். இப்போ 108ல நம்ம சொல்றதுக்கு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, 1086. இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு 6 எடுக்கணும். 6 எப்படி எடுக்கிறது? இத மாடுலஸ் 10 போட்டோம்னா 6 கிடைச்சிரும். அடுத்தது எனக்கு இதுக்கப்புறம் 6 தேவை கிடையாது. இந்த 6 நான் ஏற்கனவே லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். அப்போ 1086ல இருந்து இந்த 6 எப்படி டிஸ்கார்ட் பண்றது? டிவைடட் பை 10. டிவைடட் பை 10 போட்டோம்னா 108 கிடைக்கும். இப்போ 108ல இருந்து ஐ வாண்ட் 8. அதுக்கு டிவைடட் பை 10 அகைன். சோ 8 கிடைக்கும். இனிமே எனக்கு 8 தேவை கிடையாது, 10 மட்டும்தான். சோ 8 நான் டிவைடட் பை 10 போட்டு 8 டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். நம்பர்ல 10 இருக்கு. இத மாடுலஸ் 10 போட்டனா எனக்கு ரிமைண்டர் 0. இத டிவைடட் பை 10 போட்டனா எனக்கு 1 கிடைக்கும். இதுல மாடுலஸ் 10 போட்டனா எனக்கு 1 கிடைக்கும். இதுக்கப்புறம் டிவைட் பண்ணனா கோஷன்ட் 0 ஆயிரும். ஸ்டாப். சோ 6 8 0 1 எனக்கு 1086 வேணும். கீழ இருந்து மேல பார்த்தோம்னா 1086 எனக்கு இருக்கு. This is how we are going to solve the problem. என்ன லூப் யூஸ் பண்ணணும்? லூப்ல என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும்? ஆ திரும்ப சொல்லுங்க. ஒரு ஆன்சர் ஒரு தடவை தான் சொல்லுவீங்களா? Sir, while remainder is greater than 0. ஓகே, while remainder greater than 0. ஓகே, ரிமைண்டர்ன்ற வேரியபிள் எங்க இருந்து வந்தது? அதை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாமா சார்? ஓகே, என்ன இனிஷியலைஸ் பண்ணலாம்? 1 ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 1 is greater than 0 இல்லையா? ஆமா சார். அப்ப அது பண்ண முடியாது. அப்புறமா இந்த லூப் கண்டினியூ ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல எந்த நம்பரும் இல்லைன்னா so that's when the while stop. ஓகே, ரைட். இப்ப கொடுத்திருக்க நம்பர் வந்து 0. ரிமைண்டர் வந்து கிரேட்டர் than 1 இல்லையா? சோ நீங்க ரிமைண்டர் வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. எனக்கு பாராமீட்டரா வரக்கூடிய நம்பரே 0. அப்போ ரிமைண்டர் கிரேட்டர் than 0னா வைல் லூப் குள்ள போகும், ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ப்ராசஸ் பண்றதுக்கு இங்க ஏதாவது நம்பர் இருக்கா? ஓகே சார்.
ரிமைண்டர் கிரேட்டர் than 0 கிடையாது, நம்பரே கிரேட்டர் than 0. ஏன்னா இந்த நம்பர் 1086 இந்த நம்பரை தான் நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம். 1086 108 ஆக்கணும், அப்புறம் 10 ஆக்கணும், அப்புறம் 1 ஆக்கணும். இந்த நம்பரை தான் குறைச்சிக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த நம்பர் வந்து கிரேட்டர் than 0வா இருந்ததுன்னா we are going to do something. இதுல ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் இப்போ கிரேட்டர் than 0வா இருந்தா தான் உள்ள வரும், which is true. எனக்கு வந்து நம்பர் 1086 which is greater than 0 இல்லையா? 1086 வந்து கிரேட்டர் than 0. இதுல இருந்து 6ன்ற நம்பரை எப்படி எடுக்கிறது? நம்பர் மாடுலஸ் 10. ஓகே, நம்பர் மாடுலஸ் 10. இப்போ எனக்கு எந்த நம்பர் கிடைச்சது? 6ன்ற நம்பர் கிடைச்சது இல்லையா? ஆமா சார், அத அப்பெண்ட் பண்ணி லிஸ்ட்ல அத லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாமா? லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் ரிமைண்டர் அப்பெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு 1086ல எனக்கு 6 தேவை கிடையாது, 108 மட்டும் தான் வேணும். ஸோ நம்பர் ஷுட் பி 108. என்ன பண்ணலாம்? நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம் டிவைடட் பை 10. ஓகே, நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணணும். சிங்கிள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா 108.6 வரும், அதனால நான் டபுள் ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். ஸோ ரிமைண்டர் வந்து அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து டிஸ்கார்ட் ஆயிரும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டில் அப்பெண்ட் ஆகிட்டே வரும். 6801 அப்படின்னு அப்பெண்ட் ஆகும். அப்படிதான் அப்பெண்ட் ஆகுதான்றது நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, கன்வெர்ட் நம்பர் டு லிஸ்ட் ஆஃப் சம், ரிசல்ட் லிஸ்ட் ஈக்குவல் டு print result list. ஓகே, ஸோ இப்போ நான் இங்க பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். 1086க்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரிமைண்டர் வந்து 6, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிமைண்டர் 6. அந்த லிஸ்ட்ல இப்போ 6 இருக்கு இல்லையா? இந்த லிஸ்ட்ல 0 இண்டெக்ஸ்ல 6 இருக்கு. ஓகே, அடுத்து 108 ஆயிடுச்சு. நம்பர் வந்து 6 டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. 108 நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 108. கம் ஆன் டெர்மினல். 108. இப்போ ரிமைண்டர் வந்து 8, ரைட்? ஸோ இப்போ லிஸ்ட்ல 6 8ன்னு வந்திருக்கு. அடுத்து 0வே ஆட் பண்ணியாச்சு. 6801 6801 ரிசல்ட்டும் 6801 வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சா? எஸ் சார். 6 முதல்ல ஆட் பண்ணோம், அடுத்து 8 ஆட் பண்ணோம். அது எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா? ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் 6 தான் வந்திருக்கு. லிஸ்ட்ல முதல்ல 6 ஆட் பண்ணிட்டோம். 6க்கு அப்புறம் அப்பெண்டுன்னு போடும் போது அடுத்து 8 ஆட் ஆகும், அடுத்து 0 ஆட் ஆகும், அடுத்து 1 ஆட் ஆகும். ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? ஆனா ஆக்சுவலி நீங்க அந்த லிஸ்ட்ல வந்துட்டு இந்த சம்ல என்ன வந்திருக்கோ அது அப்படியே லிஸ்ட்ல இருக்கணும், அந்த மாதிரி தானே சொன்னீங்க. சோ இது ரிவர்ஸ்ல தானே இருக்கு. சோ 1086 அது ரிவர்ஸ்ல 6801 பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படிதான் பிரிண்ட் ஆச்சு இல்லையா? ஓகே, ரிசல்ட் அப்படிதான் வந்தது. ஓகே, நான் அது கவனிக்கல. சோ 6801 1086 நம்பரு, 6801 அவுட்புட், 6801. சரி, ஓகே. இப்போ ஒருவேளை எனக்கு 1086 ரிசல்ட் வந்து 6801 வேண்டாம், 1086 வேணும். என்ன பண்ணலாம்? 1,0,8,6 என்ன பண்ணலாம்? ரிசல்ட் வந்து எனக்கு 6801 வேண்டாம், 1,0,8,6 என்ன பண்ணலாம்? சிம்பிளான ஆன்சர். இருக்கிற லிஸ்ட்டை
ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, இங்க ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்கு, அது 6801 பிரிண்ட் ஆகுது, ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. அத லிஸ்ட் டாட் ரிவர்ஸ்ன்னு போட்டோம்னா ரிவர்ஸ் ஆயிரும் இல்லையா? அப்படி பண்ணாம நம்ம ஆட் பண்ணும் போதே ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணும் போதே 6801க்கு பதிலா 1086ன்னு பண்ண முடியுமா? லிஸ்ட்ல இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதா? லிஸ்ட்ல இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, தெரியுமா யாருக்காவது? சரி, இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். எஸ், கோ ஹெட். இல்ல தெரியாது சார். ஓகே, சரி, இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புது வேல்யூவை இன்சர்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, எங்க இன்சர்ட் பண்ணோம்? சும்மா கெஸ் பண்ணுங்க, எங்க இன்சர்ட் பண்ணோம்? கொடுத்திருக்க இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். ஓகே, ரைட். சோ இன்சர்ட்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்திருக்க வேல்யூவை அந்த லிஸ்ட்ல இன்சர்ட் பண்ணோம். எங்க இன்சர்ட் பண்ணோம்? நம்ம கொடுத்திருக்க இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணோம். ஓகே, இண்டெக்ஸ் வந்து 0ன்னு சொன்னோம்னா 0 இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணோம், மத்ததெல்லாம் இட் ஷிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் ரைட். ஏற்கனவே 0 இண்டெக்ஸ்ல இருந்தது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போயிடும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்தது செகண்ட் இண்டெக்ஸ்க்கு போயிடும். ஏன்னா நம்ம வந்து 0 இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணோம்னா 0 இண்டெக்ஸ்ல அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல புது எலிமெண்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்தது செகண்ட் இண்டெக்ஸ்க்கு போயிடும், செகண்ட் இருக்கிறது தேர்டுக்கு போயிடும். ஸோ ரைட்ல ஷிஃப்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து லிஸ்ட் டாட் அப்பெண்ட்னு போடும் போது நம்ம என்ன போட்டோம்? ஃபர்ஸ்ட் 6 இருந்தது, அது கூட அப்பெண்ட்னு போடும் போது ரைட் சைடு தான் ஆட் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 6ன்ற ஒரு நம்பர் இருந்தது, டாப் டு பாட்டம் தான் பண்ணோம் இல்லையா? 6 இருந்தது, அதுக்கப்புறம் அப்பெண்ட் போடும் போது 8 அடுத்தது அப்பெண்ட் பண்ணோம், அடுத்து 0 அப்பெண்ட்னு சொல்லும் போது ரைட் சைடு 0, அடுத்து 1 வந்து அப்பெண்ட் ரைட் சைடு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 0 இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது, 0 இண்டெக்ஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறோம். இன்சர்ட்னு சொல்லும் போது 6ன்னு வரும், அதுக்கப்புறம் 0 இண்டெக்ஸ்ல 8 இன்சர்ட் பண்ண போறோம். 0 இண்டெக்ஸ்ல 8 இன்சர்ட் பண்ணா இப்ப என்ன நடக்கும்? 6க்கு முன்னாடி 8 வரும் சார். 6க்கு முன்னாடி 8 வரும், ஏன்னா இதுதான் 0 இண்டெக்ஸ். இங்க 8 வந்துச்சுன்னா 6 அந்த பக்கம் போயிடும் இல்லையா? 8 கொண்டு வந்து முன்னாடி புஷ் பண்றோம், அப்போ அங்க இருக்கிற நம்பர்லாம் ரைட்ல மூவ் பண்ணிரும். 0 இண்டெக்ஸ்ல இப்ப நான் 0 ஆட் பண்ண போறேன், என்ன பண்ணணும்? இதுதான் 0 இண்டெக்ஸ். இங்க நான் 0வை இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா 8 and 6 ரைட்ல ஷிஃப்ட் ஆயிரும். 0, 0 இண்டெக்ஸ்ல 1 ஆட் பண்ண போறேன், அப்போ 1, மீதி எல்லாமே ரைட்ல ஷிஃப்ட் ஆயிரும். அப்பெண்டுக்கு பதிலா 0 இண்டெக்ஸ்ல ஆல்வேஸ் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் ஆயிரும். ஓகே, கடைசியா வைக்கிறதுக்கு பதிலா முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ லிஸ்ட் டாட் அப்பெண்டுக்கு பதிலா லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப், இதுல இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் 0, என்ன பண்ணும்? ரிமைண்டர். ஓகே, ஸோ ஒருவேளை லிஸ்ட்டுக்கும் அப்பெண்டுக்கும் சம்பந்தம் இருந்ததுன்னா எப்படி சம்பந்தம் இருந்திருக்கும்? அப்பெண்டும் இன்சர்ட் பண்ணதான் செய்யுது, லிஸ்டும் இன்சர்ட் பண்ணதான் செய்யுது. லிஸ்ட்டுக்கும் அப்பெண்டுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? லிஸ்டோட அப்பெண்டும் வந்து இன்சர்ட் பண்ணுது இல்லையா? எந்த இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணுது சார்? அது டிஃபால்ட்டா அப்படியே லைன் பை லைனா இன்சர்ட் பண்ணுங்க சார். ஆனா இன்சர்ட்ல வந்து 0 இண்டெக்ஸ் கொடுத்ததுனால ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணுங்க.
ஓகே. ஸோ அப்பன்ல இண்டெக்ஸ் கொடுக்கல. அப்போ டிஃபால்ட்டா எந்த இண்டெக்ஸ்ல அப்பன் பண்ணுது? அந்த இண்டெக்ஸ் வந்து லெங்த் ஆஃப் த லிஸ்ட் இல்லையா? அப்பண்ட்ல ஏற்கனவே 2 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல 1,2ன்னு 2 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 3ன்னு ஒரு எலிமெண்ட்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா, சரி 1,2 வேணா 5,9 இருக்கு. இப்போ நான் 100ன்னு ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும். இப்ப இந்த லிஸ்டோட லெங்த் என்ன? இப்போ இருக்கிற லிஸ்டோட லெங்த் என்ன? 2 தானா சார்? 2 இல்லையா? அப்போ அப்பெண்ட் வந்து என்ன பண்ணும்னா அந்த லிஸ்டோட லெங்தோட இண்டெக்ஸ்ல அப்பெண்ட் பண்ணும். ரைட்? இது 0 1 லெங்த் வந்து 2 சொன்னீங்க இல்லையா? அப்போ செகண்ட் இண்டெக்ஸ்ல 100 ஆட் பண்ணும். அப்பெண்டோ ஒரு இன்சர்ட் தான். இட் இன்சர்ட்ஸ் அட் லெங்த் ஆஃப் த லிஸ்ட். அந்த இண்டெக்ஸ் வந்து லெங்த் ஆஃப் த லிஸ்ட். கரெக்டா? இப்போ இந்த லிஸ்ட்ல 3 எலிமெண்ட் இருக்கு. இப்போ நான் அப்பெண்ட்ல 4ன்னு ஒரு நம்பரை நான் ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த லிஸ்டோட லெங்த் என்ன இப்போ? 3 சார். 3. அப்போ இண்டெக்ஸ் 3ல வந்து நான் ஆட் பண்ண சொல்றேன்னு அர்த்தம். இண்டெக்ஸ் 3ல நான் இன்சர்ட் பண்ண சொல்றேன். இண்டெக்ஸ் 3ன்றது இது 4. அடுத்து ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணனா அகைன் இந்த லென்த் ஆஃப் லிஸ்ட் அந்த இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் த லிஸ்ட். இங்கே நான் இண்டெக்ஸ் 0ன்னு நான் கொடுத்துட்டேன். அப்பெண்டுக்கு வந்து இண்டெக்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெங்த் ஆஃப் த லிஸ்ட். புரியுதா? இன்டர்வியூல அப்பெண்ட்ல எந்த இண்டெக்ஸ் சொல்லுமா? ஆனா அப்ப அப்பெண்ட்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட் தான் ஆட் ஆகும். ஆமா. இன்சர்ட்னா ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணனும். கரெக்ட்டா? ஆமா, லிஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ்ல. அதாவது இப்ப ஒரு 10 பேர் கியூல நிக்கிறாங்க. ஓகேவா? டிக்கெட் எடுக்கிறதுக்கு 10 பேர் கியூல நிக்கிறாங்க. நீ வேக வேகமா போய் 2வது பொசிஷன்ல நீ உள்ள நுழைஞ்சிட்ட. அப்ப ஏற்கனவே 2வதா இருந்தவங்க இப்ப எந்த பொசிஷன்ல இருக்காங்க? தீபா, டிக்கெட் எடுக்க 10 பேர் லைன்ல நிக்கிறாங்க. நீ வேக வேகமா போய் 2வது பொசிஷன்ல நின்னுட்ட. 2வது பொசிஷன்ல இருக்கிறவங்க இப்ப எந்த பொசிஷன்ல நிக்கிறாங்க? தேர்ட் பொசிஷன்ல நிப்பாங்க. அடுத்த பொசிஷன்ல நிப்பாங்க இல்லையா? அப்போ எல்லாரையும் ஒரு பொசிஷன் நீ புஷ் பண்ணிட்ட. ஃபர்ஸ்ட்ல நிக்கிறவங்க எந்த பொசிஷன்ல இருப்பாங்க? அதே பொசிஷன்ல தான் இருப்பாங்க. ஏன்? ஏன்னா நம்ம வந்து சார்ட் பண்ணது எல்லாமே 2வது எலிமெண்ட்ல இருந்தா நான் சார்ட் பண்ணிருக்கேன். சோ அந்த சார்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் இன்சர்ட். சார்ட் வேற, இன்சர்ட் வேற. சரியா? செட் பண்ணிருக்கேன். ஓகே. சோ நீ அந்த கியூல 2வதா போய் நின்றுக்க. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனை நீ டிஸ்டர்ப் பண்ணல. ஃபர்ஸ்ட் பர்சன் அங்கேயே தான் நிக்கிறாரு. நீ 2வதா போய் நின்னதுனால ஏற்கனவே 2வதா இருந்த பர்சன் இப்ப 3வதா இருக்காங்க. 3வதா இருக்கிற பர்சன் 4வதா இருக்காங்க. சோ யூ ஆர் புஷிங் எவ்ரிஒன் பேக் பை 1 இண்டெக்ஸ். இப்போ நீ உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து 2 பேரா போயிட்டு நிக்கிறீங்க. 2வது இடத்துல போய் நிக்கிறீங்க. இப்ப என்ன நடக்கும்? இப்பயும் அதேதான் நடக்கும். இப்ப 3வதா இருக்கிறவங்க எந்த பொசிஷனுக்கு போறாங்க? நீங்க 2 பேரா போய் இப்ப கியூல நிக்கிறீங்க. இப்ப 2 பொசிஷன் ஷிஃப்ட் ஆகுமா? 2 பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும். 2வது உள்ளவங்க 4th பொசிஷன் ஷிஃப்ட் ஆவாங்க. ஓகே. அதே ஷிஃப்டிங் எல்லாருக்கும் நடக்கும். கரெக்ட்டா? ஒரு பிராக்டிகலா எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா இதுதான். ஒரு கியூவை நீங்க பைபாஸ் பண்ணி நடுவுல போய் நிக்கிறீங்க அப்படின்னா அப்போ யூ ஆர் புஷிங் எவ்ரிஒன் பேக் சைடு. இதுவே நீங்க கடைசியா போய் நின்னீங்கன்னா யாரையாவது டிஸ்டர்ப் பண்றீங்களா? இல்லனா எனக்கு புரிஞ்சிருச்சுனா. இப்போ நான் இடையில போய் நின்னா அது பேர் இன்சர்ட், லாஸ்ட்ல போய் நின்னா தட்ஸ் என்ன சொல்றது? அது வந்து அப்பெண்ட். எஸ். ஓகேவா? நீ லாஸ்டா இப்ப லிஸ்ட்ல ஏற்கனவே 10 பேர் இருக்காங்க. நீ கடைசியா போய் நிக்கிறேன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் த 11th மெம்பர். உனக்கு பின்னாடி யாராவது வராங்கன்னா தட் பர்சன் இஸ் 12th மெம்பர். அவ்வளவுதான். சிம்பிள். எனி ஃபர்தர் क्वेश्चंस? இல்லனா மத்தவங்க
நோ சார். நோ சார். நோ சார். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.